Hi friends, welcome back to Tummy Time Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோல இனிப்பு சீடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு panல நம்ம வெல்லம் உளுந்து இருக்கு பாத்தீங்களா, அத நல்லா dry roast பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சமா வெல்லம் உளுந்து போட்டுருக்கேன். நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா dry roast பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை நான் கொஞ்சம் ஆற வச்சு நம்ம மிக்சியில் சேர்த்து நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ இது மிக்சி பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஆறுனதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம அரைக்கணும் இதை. இப்போ நம்மளோட உளுந்து மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சளிச்சு தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளைப்பாகு, நம்ம ஸ்வீட் சீடை தான் செய்ய போகிறோம் பார்த்தீங்களா, அதனால் வெல்லம் பாகு எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக வெல்லம் எடுத்திருக்கேன். நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும், ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். கொஞ்சம் அது உருகிற லெவலுக்கு நம்மளுக்கு தண்ணி சேர்த்தா மட்டும் போதும். இப்போ நம்ம நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்மளோட வெள்ளைப்பாகு ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா அதில் மண் இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம டேரெக்டாக வெள்ளத்தை சேர்த்தா மண்ணாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம காய்ச்சி வடிகட்டி நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட வெள்ளைப்பாகு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நான் இன்றைக்கி ஒரு கப்பு அரிசி மாவு, பச்சரிசி மாவை எடுத்துருக்கிறேன். இந்த பச்சரிசி மாவு எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பச்சரிசியை நல்லா கழுவி நம்ம காய வச்சுட்டு அதை மிக்சியில் போட்டு இல்லைனா நம்ம மிஷினில் கூட எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். ஒவ்வொரு டைமும் பார்த்தா நம்ம செய்யும்போது ஒரு ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கணும் பச்சரிசி மாவை. இப்போ ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இதில் நான் 2 டீஸ்பூன் உளுந்த மாவு, நம்ம ஆல்ரெடி உளுந்த மாவு அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, உளுந்து பொடி, அதை இதில் சேர்த்துக்கலாம் 2 ஸ்பூனு. நெக்ஸ்ட் இதில் ஒரு டீஸ்பூன் எள்ளு, நம்ம கருப்பு எள்ளும் சேர்க்கலாம், வெள்ளை எள்ளும் சேர்க்கலாம். கருப்பு எள் போட்டால் கொஞ்சம் இன்னும் வாசனையாக இருக்கும், அதனால் அது நான் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் இதில் ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு ஸ்பூன் நீங்கள் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வெல்லம், அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம அந்த சப்பாத்தி மாவு பிசைகிற பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கலக்கணும். ஒரேடியாக நம்ம பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழஞ்சி போயிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ஊற்றணும் வெள்ளைப்பாக. உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இன்றைக்கி நான் தேங்காய் சேர்க்கல, தேங்காய் திருவியும் போடலாம். தேங்காய் பத்தையாக கட் பண்ணி இதில் சேர்த்தாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கு என்கிட்ட தேங்காய் இல்லாதனால நான் உங்களுக்கு தேங்காய் சேர்க்காமல் செஞ்சு காட்டுறேன். இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நல்லா எல்லாம் சூப்பராக கலராக தெரியுது பாருங்கள், கருப்பு கலரில். இப்போ நல்லா இதெல்லாத்தையும் குட்டி குட்டி பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா இப்படி உள்ளங்கையில் வச்சு சும்மா லைட்டாக ரஃப்பாக உருட்டினா போதும், ரொம்ப உருட்டணும் அவசியம் கிடையாது. இல்லை ஜஸ்ட்டு லைட்டாக உருட்டினாலே போதும். ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் செப்பரேட்டாக. ஏன்னா அப்போ தான் நம்ம பொரிச்சு எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப பெருசாக நம்ம உருட்டினா உள்ள மாவு வேவாது. ஒரு மீடியம் சைஸ் சின்னதாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட மாவு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு சட்டியில் பார்த்திங்கன்னா எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 5 உருண்டையாக அந்த சைஸ் நம்ம எண்ணெய் எவ்வளோ வச்சுருக்கோமோ, எவ்வளோ பெரிய பாத்திரம் வச்சுருக்கோமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி உருண்டையை போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கணும். இந்த இனிப்பு சீட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ப்ரௌன் கலரில் வந்துடும். அப்படி ப்ரௌன் கலரில் சீக்கிரமாக வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட வேணாம். அதோட கலரே அப்படி தான், நம்ம வெல்லம் சேர்த்துக்கிறதுனால அவுட்லைன் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் ப்ரௌன் கலரில் தான் இருக்கும் ஸ்டார்டிங்லேயே. உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கருப்பாக ஆனால் தான் இனிப்பு சீடை கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உள்ளேயும் வேகும். ஸோ உடனே எடுத்துடாதீங்க. ஒரு 4 to 5 ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் அதில் வச்சுருங்க. ஸோ பாருங்கள், நம்மளோட இனிப்பு சீடை இப்போ ரெடி ஆயிடுச்சு.
ஸோ இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டமி டைம் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.